கடந்த 10 வருஷத்தில் 150 தடவை வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு. பட் நன் இஸ் பனிஷ்டு. ஒருவர் கூட இதுவரை தண்டிக்கப்படவில்லை. அவர் இப்படி பேசுனதுக்கு அப்புறம்தான் ஏதோ கரப்பாம்பூச்சி ஜெயிச்சிடுச்சிங்க, மற்ற கட்சிகள்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. கரப்பாம்பூச்சி ஜெயிக்கலைங்க. இப்போ 18 வெட்டு வெட்டி 19வது வெட்டு விழும்போது ஒரு மரம் சாயுதுன்னா இந்த 19வது வெட்டால் தான் மரம் சாய்ஞ்சதுன்னு யாராவது சொன்னால் அவன் முட்டாள். கல்வி என்பது இன்றைக்கி வியாபாரம் ஆகிடுச்சிங்க. டோட்டலாக கரப்ஷன். கொஸ்டின் பேப்பர் லீக்கில் ஏன் இவ்வளோ ப்ராப்ளம் ஆகுதுன்னா, ஒரு கோச்சிங் சென்டருக்கு போச்சுன்னா ஒன்றுக்கு மிகப்பெரிய தோல்வினா அது பாஜகவுக்கு தோல்வி. மோடி அரசுக்கு முதன்முறையாக ஒரு அமைச்சரை ஒரு போராட்டத்தின் நிர்பந்தம் காரணமாக பதவி விலக செய்தது 12 வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம். தமிழ்நாட்டில் இருக்கிற சில ஒன்றும் தெரியாதவங்க ஏதோ நீட்டை எதிர்த்து நாங்கள் போராடுறோம், மெரினாவை திறந்து விடுங்கள். இவங்கெல்லாம் 4-5 வருஷம் எங்கே போயிருந்தாங்க? டிஎம்கேவே அது ஒரு ஏதாவது ஷோ பண்ணிக்கிட்டே தானே இருப்பாங்க. அந்த இதுக்காக இதை பயன்படுத்தினாங்க. ஆனால் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. என்னங்க இதெல்லாம்? அதாவது எவ்வளோ தற்குறிகளாக திமுகவினர் மாறிவிட்டார்கள். இவங்க மற்றவங்களை வந்து தற்குறிகள்ன்றாங்க. அங்கே நடக்கிற போராட்டம் என்ன? திரையுலக பிரபலங்களுக்கெல்லாம் நம்ம ஃபீல்டுலேருந்து ஒருத்தன் போய் இப்படி முதல் தேர்தல்லையே எம்ஜிஆர் சாதனையை முறியடித்து ஆட்சிக்கு வந்துட்டானன்னு சொல்லி அந்த வன்மம் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். வணக்கம் சார். வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் அவர்கள், ஒன்றிய அமைச்சர் அவங்க வந்துட்டு இப்போ வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஒரு வகையாக வந்து மக்கள் எல்லாம் சொல்கிறது என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கையில் எடுத்தால் எந்த போராட்டமாக இருந்தாலும் அது வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முன்னுதாரணம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் உங்களோட பார்வையில் தர்மேந்திர பிரதான் வந்துட்டு நீட் பேப்பர் லீக் ஆனதுக்காக அவரை வந்து ராஜினாமா செய்ய சொன்னது சரியா தப்பா சார்? அவரை வந்து எப்போவோ ராஜினாமா பண்ண சொல்லியிருக்கணும். ஏன்னா அவர் வந்து 2014 மோடி அமைச்சரவையில் முதல்ல பெட்ரோலியத்துறைக்கு துணை மந்திரியாக இருந்தார். அதுக்கப்புறம் கல்வித்துறைக்கு வந்தார். குறைந்தது எனக்கு கேட்டால் ஒரு 5 வருஷமாக அவர் வந்து ஹெச்ஆர்டி, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டு துறைக்கு அமைச்சராக இருக்கார். 2014 தொடர்ந்து அவரோட அமைச்சராக இருக்கிற அமித்ஷா மாதிரி தர்மேந்திர பிரதானும் வந்து ஒரு முக்கியமான நபர். ஏன் இதெல்லாம் அவருக்கு சொல்கிறேன்னா, ஒரிசாவில் வந்து இன்றைக்கி அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னா அதுக்கு தர்மேந்திர பிரதானுடைய உழைப்பு கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தி. பிஜேபி ஏன்னா 4 முறை ஜெயிச்சார். ஞாபகம் இருக்கா? நவீன் பட்நாயக்கு, பிஜு ஜனதாதள். ஸோ அதனால் வந்துங்க அவ்வளோ ஒன்றும் ஈஸியாக போகக்கூடிய ஆள் இல்லை அவர். அவருடைய பின்புலத்தை பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா வந்து எம்பியாக இருந்திருக்கார் பாஜகவில். யார்? தர்மேந்திர பிரதானுடைய அப்பா தேவேந்திர பிரதான். எம்பியாக இருந்தது மட்டும் இல்லை, வாஜ்பாய் மினிஸ்ட்ரியில் சர்ஃபேஸ் அண்ட் ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அப்போ எவ்வளோ பெரிய பேக்கிங். இவர் மட்டும் லேஸ்பட்ட ஆளுங்க. அதாவது தர்மேந்திர பிரதானே ஏபிவிபின்னு சொல்கிற பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய மாணவர் அமைப்பின் நிர்வாகியாக இருந்து இளைஞர் அமைப்பு அப்படின்னு ஊறி வந்தால் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில். சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஆட்சிக்கு வந்த ஒன்றும் நிறைய பேர் பாஜகவில் சேர்ந்தாங்களே. நயனார் நாகேந்திரன், குஷ்பு, அண்ணாமலை மாதிரி இல்லை. இது ஒரு ஹார்ட் நட் டு கிராக். அதனால் அவர் வந்து இவ்வளோ நாளாக வந்து எதிர்கட்சிகள் எவ்வளோ வற்புறுத்தியும் கடந்த பல ஆண்டுகளாக ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்தில் பிரதான் வந்து ஸ்பாயிலிங் தி எஜுகேஷன் செக்டார், இதை காலி பண்ணிகிட்ருக்காரு, இவரை ராஜினாமா பண்ண சொல்லணும். இப்போ லேட்டஸ்ட்டாக கூட சொல்லியிருந்தார் மிஸ்டர் ராகுல் காந்தி, கடந்த 10 வருஷத்தில், அஃப்கோர்ஸ் இவர் 5 வருஷமாக தான் இருக்கார், கடந்த 10 வருஷத்தில் 150 தடவை வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு. பட் நன் இஸ் பனிஷ்டு. ஒருவர் கூட இதுவரை தண்டிக்கப்படவில்லை. அவர் இப்படி பேசுனதுக்கு அப்புறம்தான்
மிட் நைட்டில் 11:58க்கு வீடியோ போட்டார் தெரியுமா, தூக்கம் போச்சு எம்மான்னு மோடி. அந்த வீடியோவில் சொல்கிறாரு, நாளைக்கு முதல்ல கேபினெட் மீட்டிங்கில் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்லாம் நான் ஃபார்ம் பண்ணுறேன்றார். ராகுல் காந்தியின் பேச்சினுடைய நேரடி விளைவு தான். இப்போ சில பேர் தப்பாக சொல்கிறாங்க, ஏதோ கரப்பாம்பூச்சி ஜெயிச்சிடுச்சிங்க, மற்ற கட்சிகள்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. கரப்பாம்பூச்சி ஜெயிக்கலைங்க. இப்போ 18 வெட்டு வெட்டி 19வது வெட்டு விழும்போது ஒரு மரம் சாயுதுன்னா அந்த 19வது வெட்டால் தான் மரம் சாய்ஞ்சதுன்னு யாராவது சொன்னால் அவன் முட்டாள். அதுபோல் மிக நீண்ட காலமாக பென்டப் ஃபீலிங்ஸ் இருக்குது இளைஞர்கள் மாணவர்கள் மூலமாக. அதனை ஏன்னா கல்வி என்பது இன்றைக்கி வியாபாரம் ஆயிடுச்சுங்க. டோட்டலாக கரப்ஷன். கொஸ்டின் பேப்பர் லீக்கில் ஏன் இவ்வளோ ப்ராப்ளம் ஆகுதுன்னா, ஒரு கோச்சிங் சென்டருக்கு போச்சுன்னா இன்னொரு கோச்சிங் சென்டர் வந்து அவனும் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கான்ல. இதில் தான் அவங்க போட்டியில் தான் இது அம்பலமானதுங்க. இல்லைன்னா அம்பலமாயிருக்காது. எல்லாம் லட்சம் கோடியில் தான். அதாவது 1,00,000 கோடி வந்து புழங்குது இந்த மார்க்கெட்லன்றாங்க. அதாவது இந்த கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது இல்லையா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் விளம்பரங்கள்லாம் பாருங்கள், முதல் பக்கத்தில் போடுவாங்க. ஏன் விளம்பரம் போடுறாங்க? இப்போ இதில் வந்து ஒரு பெரிய கொள்ளை நடந்திருக்கு, மோசடி நடந்திருக்கு. வேறு வழி இல்லாததால் தன் பிள்ளை எம்பிபிஎஸ் படிக்கணும் பிடிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸு 10-15 லட்ச ரூபா செலவு பண்ண தயாராக இருக்காங்க. இப்போ 10-15 லட்ச ரூபா செலவு பண்ணி கோச்சிங் சென்டரில் சேர்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் அவங்களே கொடுத்துட்றாங்க, பாஸ் பண்ணிடுறீங்க. இந்த கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி இன்ஜினியரிங் காலேஜில் இந்த கோச்சிங் சென்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு நீட்டில் நீங்கள் கிராக் பண்ணிடலான்ற மாதிரி 7-8 வருஷமாக மிக கடுமையான சூழல் தாங்க நம்ம கல்வித்துறையில் இருந்தது. அதுக்கு இன்றைக்காவது வந்து வேறு வழி இல்லாமல் அவரை கைவிட்டிருக்காங்க. கடைசி வரைக்கும் முயற்சிகள் பண்ணாங்க. அதாவது அந்த மதியம் அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா அவர் தன்னுடைய பதவி விலகலை, அதுக்கு முன்னால் காலையில் வரைக்கும் என்னன்னா அவரை வேறு துறைக்கு மாற்றுவது, டூரிஸ்ட்டு இல்லை வேறு ஏதாவது வேறு பெட்ரோலியம் பழைய பெட்ரோலியத்துக்கு அனுப்பிச்சிடலாம், இப்படிலாம் தான் கணக்கு போட்டாங்க. ஆனால் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் அதில் ரொம்ப உறுதியாக இருந்துட்டாங்க. நோ டிஸ்கஷன் நோ டிபேட் இன் பார்லிமெண்ட் ஆன் திஸ் வித்தவுட் த ரெசிக்னேஷன் ஆஃப் மிஸ்டர் பிரதான்ட்டு தெளிவாக இருந்துட்டாங்க. அதனால் இதில் இந்த போராட்டத்தின் வெற்றி வந்து கலெக்டிவுங்க. இப்போ இந்த மாணவர்கள் இளைஞர்கள் கூட பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சின்றது 2.5 மாதத்துக்கு முன்னால் உருவான கட்சிங்க. அவர் போஸ்டன்லேருந்து அமெரிக்காவில் வந்து இறங்கினோன்னு இவ்வளோ பேர் வந்துட்டாங்களா? இல்லை. ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் இந்த ஆட்சி மாற வேண்டும், இந்த ஆட்சிக்கு எதிர்ப்பு காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள்லாம் ஒன்றா திரண்டுட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன், இப்படி நான் சொன்னதில் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, டெல்லி யூனிவர்சிட்டி எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ இட் இஸ் நாட் எ விக்ட்ரி ஃபார் ஒன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பத்திரிகைகள்லாம் அப்படி காட்டுறாங்க. ஒன்றுக்கு மிகப்பெரிய தோல்வின்னா அது பாஜகவுக்கு தோல்வி. மோடி அரசுக்கு முதன்முறையாக ஒரு அமைச்சரை ஒரு போராட்டத்தின் நிர்பந்தம் காரணமாக பதவி விலக செய்தது 12 வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். 1 வருஷம் போராடினாங்க டெல்லியில் விவசாயிகள், பல லட்சம் பேர் 1 வருஷம் போராடினா 3 வேளாண் சட்டங்களை அமுல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி 700 பேர் செத்தாங்கன்னா துப்பாக்கி சூடு இல்லை, தடியடி இல்லை. அந்த வெயில் மழை இயற்கை சீற்றம் வயது மூப்பு காரணமாக ஒரு 700 பேருக்கு மேலே இறந்தாங்க விவசாயிகள். வேறு வழியே இல்லை. அசம்பிளி எலெக்ஷன்லாம் ரவுண்டு கட்டி வருதுன்னு தான் அவர் அந்த சட்டங்களை வாபஸ் பெற்று கொண்டார் 1 வருஷம் கழிச்சு. இது வந்து 36வது நாளே வந்து இவர் ஆட ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அன்னைக்கு இருந்த நிலைமை வேறு, இன்றைக்கி இருந்த நிலைமை வேறு. அன்னைக்கு என்னன்னா அவர் ஃபுல் மெஜாரிட்டியோடு இருந்தார் ஆட்சியில். ஆனால் இப்போ 2024க்கு அப்புறம் அவருக்கு தனிப்பெரும்பான்மையே கிடையாது. இஸ் டிபெண்டிங் அப்பான் த சப்போர்ட் ஆஃப் அதர்ஸ். நிதிஷ்குமார், ஜனதாதள் யுனைடெட், அதே போல் தெலுங்கு தேசம், சந்திரபாபு நாயுடு, இது போல். அதனால் அவருக்கு வந்து இப்போ ரொம்ப எல்போ ரூம் இல்லை, ரொம்ப விளையாட முடியாது அவரால். அதுதான் அது 1 வருஷம் தாங்குச்சு. இது 36 நாள். இன்னொரு போராட்டம் வந்ததுன்னா 4 நாள் கூட தாங்க முடியாது இந்த ஆட்சியாளர்களால்.
அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம். நிச்சயமா சார். ஆனா இப்போ டெல்லியில வந்துட்டு இப்போ ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து நீட் மொத்தமா வேண்டான்னு சொல்ல, எங்களுக்கு இந்த மாரியான ஒரு ரிஃபார்ம்ஸ்லாம் வச்சு எங்களுக்கு தே வந்து நீங்க டிமாண்டட் ஃபேர் நீட், ஃபேர் நீட் நோ கேட்டிருந்தாங்க. நீட் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற சில ஒன்றும் தெரியாதவங்க ஏதோ நீட்டு எதிர்த்து நாங்கள் போராடுகிறோம், மெரினாவை திறந்து விடுங்கள். இவங்கெல்லாம் 4-5 வருஷம் எங்கே போயிருந்தாங்க? 2017லேருந்து நீட்டு நடக்குது. இப்போ 5 வருஷம் திமுக ஆட்சியில் தானே இருந்தது. அப்போ இவங்க இந்த ஊர்வலம் போகிறவங்க இந்த பால நிலத்தில் உட்காந்து முழங்குனாங்களே, இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கரெக்ட் சார். ஏன்னா இப்போ டெல்லியில ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு 20 டேஸ்க்கு அப்புறம் தான் தமிழகத்துல வந்து இந்த ப்ரொடெஸ்ட்னு ஒரு விஷயத்தையே ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க வந்து ஃபேர் நீட் கேட்கும்பொழுது இவங்க வந்துட்டு பேன் நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. இது ஒன்றுமே கிடையாதுங்க. இது திமுக வந்துங்க ஏற்பாடு பண்ண, இதில் வந்து பாவம் சிபிஐ பால நிலத்தில் இடம் கொடுத்து மாட்டிக்கினாங்க. அவங்க நல்ல எண்ணத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க மாணவர் அமைப்பு இருக்குல்ல ஏஐஒய்எஃப், அவங்கெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இந்த டிமாண்டே இல்லை. அவங்க பண்ண ஆரம்பித்தது வந்து புரூட்டாலிட்டி ஆஃப் தி போலீஸ் ஃபோர்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெல்லட் கன் வச்சு அடித்து ஒருத்தனுக்கு கண்ணே போயிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா பெண்களெல்லாம் வந்து அடித்து அவங்கள வந்து எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பண்ணாங்க. முரட்டுத்தனமாக அடித்தாங்க சிஆர்பிஎஃப்லாம். அப்போ அதனால் அந்த புரூட்டாலிட்டி, அதாவது 20ஆம் தேதி ஜூலை 20 நாடாளுமன்ற பேரணி அப்படின்னு ஆரம்பித்தாங்க இல்லையா, அன்னைக்கு தான் ரொம்ப புரூட்டாலிட்டி அதிகமாச்சு. அதை எதிர்த்து தான் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் எம்பிக்கள் 120 பேரும் தடை செய்யப்பட்ட அந்த பிரைம் மினிஸ்டர் வீட்டு முன்னாலே போய் தர்ணா பண்ணாங்க. குண்டு கட்ட அவரை தூக்கிட்டு போய் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ புரூட்டாலிட்டி ஆஃப் போலீஸ், டெல்லி போலீஸை எதிர்த்து தான் இவங்கெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அதில் வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா, திமுக அனுப்பிச்சு வச்ச பல பேர் பிரபலங்கள், திரை பிரபலங்கள்லாம் அதை வந்து தாவேக அரசுக்கு எதிராக நான் பதாகை பார்த்தேன் பால நிலத்தில். அதாவது கால்சியம் கொடுக்கணுமா யாருக்கு? விஜய்க்கு. ஏன்னா ஒரு பேக் போன் ரொம்ப வீக்காக இருக்குதான், ஸ்பைன் இஸ் வீக்கு, இப்படி நிறைய போட்டிருந்தாங்க. அதான் அவங்களுடைய இதை காழ்ப்புணர்ச்சியை காட்டுறதுக்கு இதை பயன்படுத்தினாங்க. எடுபடலைங்க. ஆனால் காணவில்லைன்னு கூட போட்டு லாஸ்ட்டாக பார்த்தது ஜனநாயகனோட ட்ரைலர் ரிலீஸில் பார்த்தோம் அப்படின்லாம் வந்து அதாங்க அவங்க நோக்கம் வந்து நீட்டுக்கு எதிரான மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதோ, அந்த போலீஸ் புரூட்டாலிட்டியை கண்டிச்சா எஜமானர், இப்போ புது எஜமானர் ஆக போகிறாங்க இல்லையா, அந்த பாஜக கோச்சிக்கு மேலே அவங்க அட்டாக் பூரா பார்த்திங்கன்னா தாவேகா கவர்மெண்ட்டு, விஜய், இவங்க தான். இவங்க வந்து இன்ஃபேக்ட் தாவேகா இஸ் வெரி வெரி யுனைடெட் வித் ஆல் அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், நோ நீட்டுன்றதில். ஸோ அவர் கலந்து கொண்ட ஃபஸ்ட்டு நிதி ஆயோக் கூட்டத்திலே பிரைம் மினிஸ்டர் மூஞ்சிக்கு நேராக போய் பேசிட்டு வந்தார் விஜய். நீட்டு தேவையில்லை, எஜுகேஷனை பழையபடி ஸ்டேட் லிஸ்ட்லேயே கொண்டு வாங்க, மாநில பட்டியல் கொண்டு வாங்கன்னு சொன்னார். அதே போல் இந்த 7.5% 10% ஆக்கணும் கிராமப்புற அரசு பள்ளியில் அரசு இது பண்ணுறவங்களான்னு. ஸோ அதனால் அவரை பொறுத்தவரையில் அவர் கரெக்டாக தாங்க போயிட்டுருக்காரு. இவங்கெல்லாம் ஷோ மாஸ்டர்ஸ் தானே. டிஎம்கேவே அது ஒரு ஏதாவது ஷோ பண்ணிக்கிட்டே தானே இருப்பாங்க. அந்த இதுக்காக இதை பயன்படுத்தினாங்க. ஆனால் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. அதில் இந்த ஜனம் ஷெட்டியா ஒரு நடிகை, அவங்க வந்து பேசுகிறாங்க. அவங்க உங்கள் போலீஸ் புரூட்டாலிட்டியை எதிர்த்து நடக்குதுன்னு நினச்சிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது இது திமுக வேலை பண்ணுறாங்கன்னு. அங்கே வந்து அவங்க பேசியிருக்காங்க, நான் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன், ஆனால் இதுக்கும் நான் ஆதரவு கொடுக்குறேன்றாங்க. இவங்க எப்படி போட்டாங்கன்னா, எங்களுக்கு தேவை ஜனநாயகம், ஜனநாயகன் அல்ல. என்னங்க இதெல்லாம்? அதாவது எவ்வளோ தற்குறிகளாக திமுகவினர் மாறிவிட்டார்கள். இவங்க மற்றவங்களை வந்து தற்குறிகள்ன்றாங்க. அங்கே நடக்கிற போராட்டம் என்ன? சினிமா போகலாமா? அந்த அமீர் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, இங்கே மக்கள் போராடிட்டு இருக்காங்க உரிமைக்காக, இளைஞர்கள் இங்கே படத்துக்கு போயிட்டுருக்காங்க. எப்பா நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ் கலாச்சாரம் ஜல்லிக்கட்டை பாதுகாக்க மெரினாவில் மிகப்பெரிய மக்கள் எழுச்சி நடந்த போது தேட்டரெல்லாம் மூடிட்டாங்களா? யாரும் சினிமாவுக்கு போகலையா? இல்லை இந்தியா பூரா இப்போ இந்த போராட்டம் நடந்தது 36 நாளும் டெல்லியில் மூடிட்டாங்களா? சினிமா ஷூட்டிங் நடக்கலையா? சரி, இது ஒரு காழ்ப்புணர்ச்சிங்க. திரு விஜய் அவர்களை காயப்படுத்தணும், அவரை அவதூறு பேசணும், அவரை அசிங்கப்படுத்தணும், சிறுமைப்படுத்தணும், அவர் படத்தை வந்து ஓடாமல் பண்ணணும்.
இது இவ்வளோ மட்டமாக திமுக போயிடுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அடுத்து நான் அதான் கேட்கலாம்னு நினைச்சேன் சார். ஏன்னா இவங்க இப்போ ரஞ்சித் சார், அமீர், வெற்றிமாறன் ரஞ்சித்லாம் வந்துங்க அங்க அவர் பேசும்பொழுது போய் திமுகவில் சேர்ந்துடலாம். ஆமா, ஏன்னா பேசும்பொழுது எங்களுக்கு நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க எங்கேயுமே பேசவே இல்லை. அவங்க எப்படி பேசுறாங்கன்னா, எனக்கு வந்து என் ஜாதி ஆட்களுக்கு தான் அப்படி நடக்குது, ஃபுல்லா என் ஜாதி ஜாதி ஜாதின்னு பேசும்பொழுது அங்க எதுக்காக வந்து இந்த எங்க ப்ரொடெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்களே. ரஞ்சித் வந்து ஜாதியை பற்றி பேசலாங்க. இன்னைக்கு விசிகா கூட அப்படி பேசாது. ஏன்னா எல்லார் ஆதரவும் வேணும் ஒரு அரசியல் கட்சிக்கு. ஒரு ஜாதி கட்சியாக இருந்தால் என்ன ஆகுன்றது இப்போ பாருங்கள் பாமக நிலைமெல்லாம் எப்படி ஆயிருக்குன்னு. ஸோ அதனால் வந்துங்க எந்த அரசியல் கட்சியும் அது அதிமுக, திமுக, தாவேகா, காங்கிரஸ், பாஜக யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவான அமைப்பாக இருக்கிறது தான் விரும்புவாங்க. இப்போ ரஞ்சித் மாதிரி ஆட்கள் ஜாதி பிடிப்பு அதிகமாக இருக்குது, ஜாதி உணர்வு இருக்குன்னா அதனால தான் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் நீளம் வச்சுக்கிட்டுருங்க, தப்பு கிடையாது. ஆனால் உங்களா மாதிரி எல்லாரும் வாழை அறுத்துக்கணும்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு வாழை அறுத்துக்கிட்டீங்க, அது உங்கள் தேவை. ஆனால் எல்லாரும் அது மாதிரி இருக்கணும். 8 அமைச்சர் கொடுத்தா போதுமா? அமைச்சர்கள்லாம் தலித்தை பற்றி வன்னி அரசு எப்படி தோழர் வன்னி அரசு ஏன் அந்த வன்னி அரசு இல்லைன்னா உட்காந்துட்டு இருந்திருப்பார் எங்கேயாவது. அவர் அமைச்சர் ஆக்கி அழகு பார்த்தவர் தப்பா? என்ன பேசுகிறாங்க? ஒரு அமைச்சர் ஆயிட்டீங்கனாலே யூ ஷுட் அபவ் த கேஸ்ட் க்ரீட். நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுக்கிறீங்களா பதவியேற்பு, அந்த உறுதிமொழிப்படியே யூ ஆர் பவுண்ட் டு ட்ரீட் ஆல் ஆர் ஈக்குவல். அது எப்படி வந்து வன்னி அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு இருந்தாருன்னா ஒரு பதவியே போயிடும். ஸோ இதெல்லாம் புரியாமல் பைத்தியக்காரங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வன்மம் மண்டி கிடக்குது. திரையுலக பிரபலங்களுக்கெல்லாம் நம்ம ஃபீல்டுலேருந்து ஒருத்தன் போய் இப்படி முதல் தேர்தல்லையே எம்ஜிஆர் சாதனையை முறியடித்து ஆட்சிக்கு வந்துட்டானேன்னு சொல்லி அந்த வன்மம் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர நீட்டுக்கு நோ நீட்டினே கிடையாது. அது தமிழ்நாட்டு சிந்தனைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் கோரிக்கைக்கும். நான் கேட்குறேன் ஒரே ஒரு விஷயம். நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கடந்த முறை ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது ஏகமனதான தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம், நீட்டை வந்து ரத்து பண்ணோன்னு. அது இன்னும் சட்டமாவில் மசோதாவாகவே இருக்குது. ஏன்னா ஜனாதிபதி அதுக்கு ஒத்துக்குன்னு கையெழுத்து போடல. புரியுதுங்களா? அதுக்கு மேலே ஏவாங்க நீங்கள் இப்போ அங்கே ரோட்டில் ஊர்வலம் போனால் நடக்க போகுது. நீங்கள் நல்லா கவனிங்க, இது எவ்வளோ விஷமத்தனமானது. லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணோம். போலீஸ்காரர் அவர் வந்து நேம் பிளேட் இல்லாமல் அடித்தாங்களாம். மோடி ஆஃபீஸும் அதான் பண்ணுது, இங்கே தாவேகா போலீஸும் இதான் பண்ணுது. அதாவதுங்க நெரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறாங்க. ஐயோ பாவம் ஜனங்க. பாலநிலத்தில் வீரபாண்டியனுக்கே தர்ம சங்கடமாய் அவரே டென்ட்டை காலி பண்ணிட்டார். அவரே வந்து கடைசி நாள் பேசினார் பார்த்தீங்களா, இந்த இடத்த வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, இது தாவேகா அரசுக்கும் ஆட்சிக்கும் எதிரான ஒரு போராட்டம் இல்லை. மோடி அரசு குறிப்பாக போலீஸ் காட்டுமிராண்டித்தனமாக அந்த மாணவர்கள் இளைஞர்கள் மேல் நடத்திய தடியடியை கண்டித்தும் இந்த ஹோல் கான்ட்ரவர்சி பேப்பர் லீக் 152 தடவை லீக் ஆகிருக்கு. ஒருத்தனை கூட பனிஷ் பண்ண முடியல. இதுக்காகத்தான் தர்மேந்திர பிரதான பதவியிலேருந்து விலகணும்னு சொல்லி கோர இந்த முக்கியமான கோரிக்கை. அப்புறம் வந்து காம்பன்சேஷன் ஃபார் த பீப்புள் ஹூ கமிட்டட் சூசைட், இந்த ப்ரெஷர் தாங்காமல், அவ்வளோதானே தவிர இவங்க வந்து அடித்த மோளம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப சிரிப்பு பார்ப்பதற்கு காமெடியாக இருந்தது என்னை போன்றவர்களுக்கு. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays nale adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன்.